வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி இன்றைய தினமும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியாவில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் வவுனியா நகர் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. வித்யாவின் கொலையை கண்டித்து வவுனியாவில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. ஹர்த்தாலினால் இன்று வவுனியா நகர் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. வங்கிகள், பாடசாலைகள் இன்றைய தினம் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. தனியார் பேருந்து சேவைகள் மற்றும் முச்சக்கர வண்டி சேவைகள் உட்பட போக்குவரத்து வசதிகளும் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்தன. வவுனியா தபால் நிலைய ஊழியர்கள், நகரசபை, மாவட்ட செயலக ஊழியர்கள், விவசாய கல்லூரி மாணவர்கள், மாவட்ட செயலக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு நீதி, பாதிக்கப்பட்ட எமது சகோதரிக்கு நீதி வழங்க வேண்டும். இவ்வழக்கினூடாக குற்றவாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றி அவர்களுடைய இறப்பின் மூலமே எங்களது சகோதரின் இழப்பு நிவர்த்தி செய்யப்படும். வீதிகளில் டயர்கள் எரிக்கப்பட்டதுடன் வீதி தடைகளும் போடப்பட்டிருந்தன. வவுனியா நீதிமன்ற வளாகத்தை சூழ அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி கிளிநொச்சி இரணிமடு பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இரணிமடு வர்த்தகர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களினால் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாதியில் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வித்யாவின் ஆத்ம சாந்தி வேண்டி பாரதிபுரம் புனித செபஸ்தியர் ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வித்யாவின் ஆத்மசாந்தி வேண்டி இரணைமடு சிவன் கோவிலிலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. ஷாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் வர்த்தக சங்கத்தினரும் மாணவர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் கொலையை கண்டித்தும் கொலையாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுவரை காலமும் தலைநின்று வாழ்ந்த நம் தமிழர் சமூகம் இன்று தலைகுனிந்து வாழ வேண்டிய கடப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது. ஆகவே படுகொலையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களுடைய மாணவிக்கு எதிரான கைதாளர்களுக்கான சட்டத்தண்டனைகள் யாரும் ஆயராக கூடாது என்பதோடு இந்த மாணவிக்கு நடைபெற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கூறியுள்ளோம். வித்யாவின் கொலைக்கு நீதி வேண்டி மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை வவுனதீவு, நாவற்காடு, நாமகள் வித்தியாலய மாணவர்களினால் கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்பாக பெண்கள் அமைப்புகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உடனடியான குற்றவாளிகளுக்கான உடனடியான தண்டனைகள் வழங்கப்படாமையினால் ஒரு அரசாங்கம் சாட்சி அல்லது விசாரணை என்ற வகையில் இழுத்தடிப்புகள் செய்கின்றபடியினால் இவ்வாறானவர்களுக்கு எவ்வாறான தண்டனை என்று இந்த சமூகம் கண்டுகொள்ளாதபடியினால் மேலும் மேலும் எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு வந்தாரமூலை வளாக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. வித்யாவின் கொலையை கண்டித்து மண்டூர் 14ஆம் காலனி, அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மற்றும் கோட்டைக்கல்லாறு மகாவித்தியாலய மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வித்யாவின் கொலைக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி
திருகோணமலை கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இடுபடுகொலையின் பின்னால் உள்ளவர்கள் பாரபட்சம் பாராது தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களை விரைவில் சட்டம் தண்டிக்க வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வித்யா என்ற மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த காமுக வெறியர்களுக்கு உரிய தண்டனை உரிய காலத்தில் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த பாடசாலை சமூகத்தினுடைய மாத்திரமல்ல கிண்ணியாவாழ் சமூகத்துடைய பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. பூங்குடி தீவுல உயர்தரம் படிச்சுட்டு இருந்த வித்யா என்ற மாணவிக்கு நடந்த மாதிரி வேற எந்த மாணவிக்குமே இப்படி இனிமே நடக்க கூடாது. அது எந்த பிரதேசமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்த செயலை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம். திருகோணமலை சிவன் கோயில் வீதிக்கு முன்னால் இளைஞர் அமைப்பினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொலையை கண்டித்து நாங்கள் இந்த ஊர்வலம் நடத்துகின்றோம். உடனடியாக என்னுடைய தப்பு செய்தவர்களை உடனடியாக தூக்கிட வேணும். பெண்களுக்கு உரிமை வேணும். பெண்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும். இப்படி ஒரு நிலவு இந்த பிள்ளைக்கு நடந்த நிகழ்வு இனிமேலும் காலத்தில் நடக்கக்கூடாது. இதேவேளை இன்று காலை 8:30 அளவில் திருகோணமலை சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்களினாலும் ஆசிரியர்களினாலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பிடிபட்ட குற்றவாளிகள் அனைவருக்கும் சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராக கூடாது என்பதும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். இனி வருங்காலத்தில் இந்த வகையான குற்றங்களை இழைப்பவர்களுக்கு அது பாடமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம்.